2026 தேர்தல் வரப்போகுது. நம்மளாம் ரெடியாக இருக்கிறோம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச கட்சியா அல்லது உங்களுக்கு பிடிச்ச வேட்பாளரா? உங்களுக்கு பிடிச்ச வேட்பாளர்னா உங்களுக்கு பிடிச்ச ஆள் யார்? அதை நம்ம முடிவு செய்யணும். நம்மளோட தொகுதிக்கு நன்மை வராததுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கட்சியை மட்டுமே பார்த்து ஓட்டு போடுறோம். அந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஆள் யார்? கட்சிக்குள்ளே நாய், பேய், சிங்கம், குதிரை யாராக இருந்தாலும் ஓட்டு போட்டுருவீங்களா? ஏன் அந்த கட்சிக்கு ஓட்டு போடுறீங்கன்னு கேட்டால் அதுக்கு நம்ம சொல்கிற காரணம் என்ன தெரியுமா? தாத்தா காலத்துலேருந்து போடுறோம், எங்கள் அப்பா காலத்துலேருந்து போடுறோம், பரம்பரையாக அந்த கட்சிக்கு போடுறோம். இதை வச்சுக்கிட்டு தான் அரசியல்வாதிங்க இந்த கட்சி மூலமாக நம்மளோட ஓட்டை திருடுறாங்க. கட்சிக்கு பதிலாக அந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஆள் யார்? அவர் என்ன படிச்சிருக்கிறார்? அவருக்கு என்ன தெரியும்? நம்ம தொகுதியை பற்றி அவருக்கு என்ன தெரியும்? எதெல்லாம் அவர் சரியாக செய்வார்னு அந்த மாதிரி நீங்கள் எண்ணி அதை கணக்கிட்டு ஓட்டு போட்டிங்கன்னா நம்மளோட தொகுதிக்கு நல்லது நடக்கும். அமெரிக்காவில் பிரதமர்களுக்கு ஓட்டு போடுறாங்க. டொனால்ட் ட்ரம்ப், ஒபாமா இவங்களெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒபாமா ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் படிச்சிருக்கிறார், லா முடிச்சிருக்கிறார். அவருக்கு அமெரிக்காவை பற்றி நல்லா தெரியும், அவங்க தொகுதியை பற்றி நல்லா தெரியும். ஒபாமா என்ற அந்த நபர் எப்படிப்பட்டவர்னு ஜனங்களுக்கு தெரியும், தெரிஞ்சு தான் ஓட்டு போடுறாங்க. ஆனால் நமக்கு நம்மளோட வேட்பாளர் யாருன்னே தெரியத்தில்லை. கட்சியை வச்சுக்கிட்டு நம்ம போடுறோம். அந்த கட்சிக்குள்ளே நாய், பேய், சிங்கம், குதிரை யாராக இருந்தாலும் போய் ஓட்டை குத்திடுறது. ஆனால் நம்மளோட தொகுதியை பற்றி அந்த நபருக்கு தெரியுமா? ஆட்சிக்கு வந்தால் நமக்கு செய்வாங்களான்னு நம்ம யோசிக்கிறது இல்லை. 2026 தேர்தலில் கட்சிக்கு ஓட்டு போடாமல் சரியான நபருக்கு, அந்த வேட்பாளர் உங்களுக்கு பொருத்தமானவரான்னு யோசித்து ஓட்டு போடுங்க.